அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பல்வேறு புதிய அறிவிப்புகள், பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் மத்திய அரசின் மூலமாக கொரோனா காலகட்டத்தின் போது இலவச அரிசி கூடுதலாக வழங்கப்பட்டாங்க. ஆனால் இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இந்த திட்டம் PM கிசான் திட்டம் மீண்டும் இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும் 1 கிலோ பருப்பும் உள்ளிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் இலவசமாகவும் வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் புதிய திட்டம் தற்போது அமல்படுத்தப்பட உள்ளது. ரேஷன் கடைகளில் UPI பேமெண்ட் வசதி மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது ரேஷன் கடைகளில் மட்டுமே இல்லாமல் தமிழகத்தில் உள்ள சிறு கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை அனைத்து இடங்களிலுமே பணம் பரிவர்த்தனை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட வசதிகள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதனால் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் அனைத்து இடங்களிலும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர். ஒரு சில இடங்களில் இந்த திட்டங்கள் இருந்தாலும் ஆனால் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்யும் போது 0.50% முதல் 1% வரைக்கும் அவங்க பணம் பிடித்தம் செய்யப்படுறாங்க. அதாவது அவங்க பணம் பிடித்தம் செய்யப்படுவதன் காரணமாக இந்த திட்டம் மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது இந்த திட்டம் மீண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த GST அவர்களுக்கு பிடித்தம் செய்யப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டாங்க. அதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலுமே இந்த திட்டம் கண்டிப்பாக விரிவுபடுத்தப்படும். அதே போன்று தமிழகத்தில் விரைவில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று கண்டிப்பாக புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக நீங்கள் கண்டிப்பாக குடும்ப தலைவிகளாக இருந்தால் உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கப்பட உள்ளது. நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள நபர்களாக இருந்தால் உங்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உதவித்தொகை மூலமாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட உள்ளதென தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.